உங்களோட கோலை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகணும். கவர்மெண்ட் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு. எனக்கும் டாக்டர் தான் ஆகணும். எனக்கு என்னன்னா என் பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்ன்றது எனக்கு ஒரே ஒரு கோல். கபடி விளையாடணும், அவ்வளவுதான். கபடி விளையாட போயிட்டு நல்லா விளையாடணும். சயின்டிஸ்ட் ஆகி நிறைய காரெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஐபிஎஸ் ஆகணும். டேட்டோ ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அம்மாவை கனவு, என் கனவு அதான். டேட்டோ நல்லா திருச்சி நல்லா டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆகணும் கனவு. என் கனவு வந்து குடும்ப கஷ்டத்தை தீர்க்கணும், படிக்கணும், நல்லா படிச்சு வீடு கட்டணும். அதனால வந்து இப்போ சொந்தமா வீடு கட்டணும்னு நினைச்சா வீடெல்லாம் அப்படியே கட்டிட்டோம். கார் வாங்கணும்னு நினைச்சா கார் வாங்கணும். எல்லா வசதியுமே இருக்கு, எந்த குறையுமே இல்லை. பெரும்பாலும் போலீஸ் நான் வந்து ரொம்ப கனவு கண்டேன். என்னை வந்து கைட்டில் வந்து புரிஞ்சிச்சு. அதனால வந்து இப்போ நம்ம தான் ஆக முடியல. என் பொண்ணு பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் போலீஸ் ஆகுதுன்னு கண்டிப்பா ஒரு உறுதியா இருக்கேன். போலீஸ்னா ஒரு கௌரவமான பதவி. ஐபிஎஸ் ஆனோம்னா நம்ம இளைஞர்கள் வந்து திருத்தலாம் இன்னும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட், அடிதடி, வெட்டுக்குத்து இந்த மாதிரி ஒரு கேஸ்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் நம்ம மேலிடத்துக்கு தான் வரும். அந்த பசங்களை கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் சைக்காலஜி டாக்டர் கூட கொஞ்சம் கூட போய் அட்மிட் பண்ணி கொஞ்சம் திருத்துங்க மேம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, கஞ்சா சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இது பண்ணிடலாம். அந்த ஒரு லட்சியத்துக்காக தான் நான் ஐபிஎஸ் படிக்கிறேன். அம்மாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். அதான் ப்ரோ இப்போதைக்கு வேற எதுவும் தோணல. நான் இப்போதான் 10th முடிச்சு எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எல்லாமே சொல்லுவாங்க டாக்டர் அவ்வளோலாம் ஆக முடியாது, நீட்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆகணும், அதுதான் என்னோட aim. இப்போ என்னன்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல என்ன அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் லெவலுக்கு போயிடணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு என்னோட எய்மா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கும்ல, தன்னோட குழந்தை பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த கனவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்புறம் படிப்பு பாதியோட நிறுத்திட்டோம், 12th முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எனக்கு கஷ்டமான சூழ்நிலையில தான் நாங்கள் கடந்து வந்தோம். எவ்வளவுதான் சம்பாரிச்சு வச்சுனாலும் வந்து பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்குற மாதிரி நமக்கு வரவே வராது. நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாமே செலவாயிடும். பிள்ளைங்களுக்கு கல்வி வந்து அதுங்க வாழ்க்கையை உயர்த்தும். அதுங்களுக்கு ஃபியூச்சருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னா அது கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனா எங்க வீட்ல எல்லாரும் வந்து நீ நல்லா பேசுற, நீ லாயர் ஆகணும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள வெளியே சுத்தி இருக்கவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால சரி நம்ம லாயர் ஆனோம்னா வேற யாரையும் அதனால பாத்துக்கலாமேன்ட்டு. இந்த கனவு வந்து உங்களுக்கு எப்பயில இருந்து இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. எங்கேயாச்சும் விளையாடும் போதெல்லாம் ஆசைப்படுவேன் டாக்டர் ஆகணும், யாராச்சும் அடிபட்டாங்கன்னா இவங்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து சரி பண்ணா எனக்கு நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணும். நான் ஆசை, ஆனா யாரும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா படிச்சதுனால பிஜி முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதான் இருக்கேன். ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் நாங்கள் வர ரேஸ் விடுவோம், அது ரொம்ப பிடிக்கும். போலீஸ் ஆகணும்னு நினைச்சீங்கல்ல, அது எப்பயில இருந்து இந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து? இருந்து ஸ்கூல் படிக்கல இருந்து எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல கிளியநல்லூர் தான் நம்ம சொந்த ஊர். பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே போலீஸ் தான். அங்க போலீஸ் மட்டுமே 20-30 பேர் இருக்காங்க. ஒரு ஊர்லயே 30 போலீஸ் இருக்காங்க. அதனால பசங்க எல்லாமே அந்த இதுல கிடைச்சிச்சு. நமக்கு அந்த கைத்துல போயிருச்சு. சரி நம்மளாதான் முடியல, சரி பிள்ளைங்களாவது போலீஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு எய்ம் தான். டாக்டர் தான் ஆகணும். சரி, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன உழைச்சிருக்கீங்க? நான் நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். எங்க அம்மா அந்த சென்டர்ல சேர்த்து விடுங்கம்மா, இதுல சேர்த்து விடுங்க, கம்ப்யூட்டர்லாம் சேர்த்து விடுங்க, நான் நிச்சயமா டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் எங்க அம்மாட்ட சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அந்த புலகோடி போடணும், அதான் கனவு. அப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த லைஃப்ல விட்டு என் அக்கா அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதான் லைஃப். நான் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன். இப்போ நான் டீச்சராக தான் இருக்கேன். நான் கற்றுக் கொடுக்குறேன், காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இல்லை, பைபிளில் கற்றுக் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு. அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன சோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கு? இப்போதைக்கு எதுவும் இல்லை ப்ரோ, இப்போ படிச்சுட்டு இருக்கேன். என்னால் எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் ஏதாவது ட்ரை பண்ணும், பட் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பெரிய ஒரு ப்ரோ கபடி போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் ஸ்கில் போட்டு பார்த்துருக்கேன், தோட்டு பார்த்துருப்பேன், கை போட்டு பார்த்துருக்கேன், காரல் ஏறியிருக்கேன், கால் பிடிச்சி பார்த்துருக்கேன், சோக்கு தண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் இப்போ நான் ப்ளேஸ் ஆடி இருக்கேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இப்போ முயற்சி கொஞ்சம் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா ப்ரோகோடி போயினா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பிஎஸ்சி முடிச்சது வந்து திருச்சி பிஷப் தான். ஆஃப்டர் தட் என்னன்னா ஆக்சுவலாக என்சிசியில் இருந்தேன். ஸோ என்சிசியில் இருந்தனால டிஃபென்ஸ் போகணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்போ அந்த டைமில். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட லைஃப்லையும் வர மாதிரி லவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 விஷயங்கள். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
ஸோ இதெல்லாம் முடிச்சு ஒரு எம்எஸ்சி முடிச்சு வெளியே வரும்போது தான் தெரியுது வேர்ல்டுனா தான் இதுக்குள்ள நம்ம வந்து போட்டி போட போகிறோம். ஏன்னா காம்படிட்டிவ் நிறைய பேர் இருக்கான். ஸோ அதனால காம்படிஷன் ரைஸ் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஃபிட் ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி முதல்ல காசு சம்பாதிக்கணும். வருஷத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்ல இருக்காங்க. அது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா வீடா இருக்கணும், எல்லாரும் வந்து போற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை சொந்த பந்தம்லாம் வந்து நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா சமாதானமா அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. எப்பயில இருந்து உனக்கு ஆசை கபடி விளையாடணும்? சின்ன வயசுல இருந்து. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து நீ ஒரு நல்ல பிளேயரா மாறுவ? பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்க வந்து உங்கள்ட்ட அப்பா நான் இது மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், அவங்களோட கனவுகளை பத்தி ஏதாவது எப்பயாவது உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்களே. சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் ஐடா. அவர் வந்து நிறைய காரெல்லாம் புதுசா கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாரு. 2 பேருக்குமே ரீசர்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. நல்ல டிராயிங் பண்ணுவாங்க. குழந்தைங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லம்மா நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரா மாறணும், இல்ல ஒரு கலெக்டரா மாறணும், அந்த மாதிரி ஏதாவது உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா? சின்ன பிள்ளையில இருந்து அவங்களுக்கு வந்து டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இப்ப மார்க் வந்த பிறகுதான் பயாலஜி குரூப் எடுத்து அதுக்கான சோர்ஸுக்கு போகணும். குழந்தைங்களை வந்து எந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அவங்களோட விருப்பம் தான். என்னோட விருப்பம் வந்து போலீஸ் ஆகணுங்கிறது. அவங்களோட விருப்பம் வந்து ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லை. என் பிள்ளைங்களை வந்து நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லுவேன். என் பிள்ளைங்க 2மே நான் போலீஸ் ஆகணும் இன்னமும் தான் சொல்றாங்க. நானா சும்மா சொன்னேன், இப்ப அப்பா தான் நிறைவேற்ற முடியல, அப்பாவை தான் போலீஸ் ஆக முடியல, நீங்க யாராவது போலீஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு. 2 குழந்தைங்களுமே கண்டிப்பா நான் போலீஸ் ஆகணும், நீ போலீஸ் ஆகணும்னு அவங்க சத்தம் போட்டுவாங்க. எப்பயில இருந்து உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு? நான் மெக்கானிக் ஆனதுல இருந்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது நீங்க மெக்கானிக் ஆகி? இப்ப 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகுது ஆகி. இப்ப பைக் ரேஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா ப்ரோ, வாரம் ஓட்டுவோம். ஞாயிற்றுக்கிழமை சண்டேக்கு ஓட்டுவோம். இல்ல இதுல வந்து பெரிய லெவல்ல போகணும்னு உங்களுக்கு என்ன இருக்கா பைக் ரேஸ்ல? இல்ல அந்த அளவுக்குலாம் ஆசை இல்ல. ரொம்ப இல்ல, நம்ம லோக்கல்ல ஓட்டினா ரொம்ப. வந்து உங்களோட கோலா இல்ல ஃபேமிலி கோலா? அம்மா அப்பாக்காக நம்ம இது கூட பண்ணாம இருக்க முடியுமா? அப்பா அம்மாக்காக உங்களோட கோலை மாத்தி அவங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்க நிறைவேற்ற போறீங்க. ஆமாண்ணா. ஸோ அதுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? சரி இப்ப லாயர் ஆகணும், அதுக்காக ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாமா, இல்ல இங்க படிச்சா நல்லா இருக்கும், இல்ல வேற ஏதாவது புக்ஸ் எல்லாம் வாங்கி பாத்திருக்கீங்களா? அப்படி எதுவுமே பார்த்தது இல்லைண்ணா. இந்த கனவு வந்து உங்களுக்கு எப்பயில இருந்து இருக்கு? எனக்கு இந்த சின்ன பிள்ளைல இருந்து இருக்கு. கபடி ஸ்கூல்ல விளாட்றப்ப ஆசை இருந்துச்சு. ஆசையில இருந்து கபடி ப்ரோ கபடி பார்த்துருந்தேன். எல்லா பிளேயரையும் தெரியும். அது வந்து ஆசை வந்துச்சு, இனிமேல் விளையாடணும், இது நம்மளும் போகணும். இப்போ சுதாகர்னு ஒரு பிளேயர் இருக்காப்ப அந்த அண்ணன், அவர் போனாரு. அவரை மாதிரி நானும் ஒரு ஆகும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியும், நான் போயிடுவேன் கண்டிப்பா. இல்ல இந்த ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயில இருந்து உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக நான் வந்து டீச் பண்ணுறது வந்து நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். நீட்டு நான் பயாலஜி கோர்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணும்போது தான் நான் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் தெரியுது சொசைட்டியில் இருக்க நார்மல் பசங்க வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு டிமோட்டிவேட் ஆகி எந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்கன்றது புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தா பத்தாது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு யூஜி முடிச்ச பிஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் பேசும்போது கூட அவனோட மென்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மேபி அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் செக்டர்ல நம்ம பசங்க வந்து போட்டி போட முடியலன்றாங்க. ஸோ அப்போதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. சரி ஓகே, நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டி போடுற மாதிரி பசங்களை ரெடி பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருவாங்க. எவ்வளவு நாளா இந்த கனவு உங்கள்ட்ட இருந்து? எனக்கு வந்து ஒரு 2 இயரா இருக்கு ப்ரோ. அந்த கனவு திருச்சில நல்லா டாட்டா ஆர்டிஸ்ட் ஆகணும், டாட்டா ஸ்டுடியோ நல்லா வைக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ என் கனவு. எங்க அம்மாவை கனவு அதான் ப்ரோ. எனக்கு அப்பா இல்லை, ஆனா எங்க அம்மா கனவு அதான். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பொழைச்சு நல்லபடியா வாடா அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ப்ரோ. எங்க கனவு டாட்டா ஸ்டுடியோ வைக்கணும் ப்ரோ, நல்லா ஆர்டிஸ்ட் ஆகணும் ப்ரோ. எந்த வந்து உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து நான் ஒரு ப்ரோ கப்பல்ல வந்து பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு உங்க கனவை பத்தி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன் முயற்சி தாண்டா, உன் முயற்சி கைவிடாத. நான் அழுதுருக்கேன் நிறைய வாட்டி, அசிங்கம் கொடுத்துருக்காங்க, நிறைய வாட்டி தோத்துருக்கேன். பரவாடா, முயற்சி பண்ணாதால வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. சரி அம்மா அப்பா நம்பிக்கை கொடுத்தனால தான் இந்த மாதிரி விளையாண்டு வந்திருக்கேன். மேல சின்ன சின்ன ஆசைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல பைக் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும், பைக்ல இன்னும் கொஞ்சம் பெரிய ரைட்லாம் போகணும். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலாம் ரைட் போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ல்டு லெவலில் தமிழ் ட்ரக்கர்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து வேர்ல்டு லெவல் ட்ரக்கிங்லாம் போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல. பட் அதில் டைமும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ போகிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு என்னன்னா ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு நல்ல ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றது இப்போதைக்கு எய்மா இருக்கு. சின்ன வயசுல நிறைய கோல் இருந்துச்சு சரியா, ஆனா
அது நம்ம பக்குவமாகும் போது தான் நமக்குரிய கோல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கோலுக்கு நேராக ஓடும்போது தான் லைஃப் சக்ஸஸ் ஆகுது. நம்ம லைன் என்ன, நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, அதை நம்ம நமக்குள்ள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு நேராக போனால் சக்ஸஸ் ஆகலாம். உங்களோட கோலை வந்து என்னைக்காவது உங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்களுக்கு சொன்னதில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு எல்லாம் கிடையாது. அவங்க பிள்ளைங்க படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அதெல்லாம் ஓரளவு படித்தேன். 10th 10வது வரைக்கும் தான் படித்தோம். படிச்சுட்டு அப்புறமேலே குடும்ப சூழ்நிலை மேற்கொண்டு படிச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால அப்படியே எல்லாம் டிரைவராக போனேன். ஒரு சொந்தமாக இப்போ கார் வச்சு கால் டாக்ஸி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சிருவான். நல்ல நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அடிக்கடி அவங்களோட அந்த டேலண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கேட்பாங்க. டிராயிங்ஸ்க்கு அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்பாங்க. சொல்லுவாங்க, 2 பேருமே சொல்லுவாங்க. அவன் தான் அதிகமாக சொல்லுவான், நிறைய கார்ஸ், புது புது கார்ஸ் எல்லாம் நானும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஆன்ஸு, கூலிப்பு, மது, மெயினா சொல்ல போனா கஞ்சா. இந்த சைக்காலஜி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே கஞ்சா தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரணமா குடிக்கிற ஒரு சிகரெட்ல வந்து டோபோமின்ங்கிற ஒரு தாவரத்துல இருந்து தான் அந்த தாவரத்துல இருந்து தான் அந்த இலை தயாரிக்கிறாங்க. அந்த டோபோமின்ங்கிற தாவரமே வந்து நம்மளோட நுரையீரல் வந்து அட்டாக் பண்ணும். அதே வந்து நமக்கு டிபி, இருமல், சளி இது எல்லாத்துலயும் கொண்டு வரும். இதே கொஞ்சம் கஞ்சா சேர்த்தா, கஞ்சா வந்து மேடின் வந்து ஜெர்மனில தான் கஞ்சா முத அறிமுகம் ஆனதே ஜெர்மனி தான். அங்கிருந்து அப்படியே இந்த பாப் மார்லின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து போராளி தான் அவர். பட் இருந்தாலும் அவர் கஞ்சா குடிச்சனால அவரோட பேரை சொல்லி வருங்கால இளைஞர்கள் வந்து நிறைய கெட்டு போயிட்டு இருக்காங்க.